ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபீஸ் கேலரி. எல்லாருக்கும் ஜும்மா முபாரக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். வெள்ளிக்கிழமைனாவே ஒரு ஸ்பெஷல் சாப்பாடாக தான் இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தால்ச்சா தால்ச்சோறு, அதாவது கீ ரைஸ் எல்லாம் செய்யலான்னு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கோன்னு சொல்லி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 2 விசில் 3 விசில் விட்டால் போதும், பருப்பு சூப்பராக வெந்துடும். அம்மா கட்டிங்க்கு உள்ள ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அம்மா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் சாம்பார், மீன் குழம்பு, தால்ச்சா எல்லாத்துலேயுமே மாங்காய் போட ஆரம்பிச்சிருவோம். நம்ம யாருக்கெல்லாம் மாங்காய் ரொம்ப பிடிக்கும். மாம்பழமும் வர ஆரம்பிச்சிடும். சைடிஷ் சாப்பாடுக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, மாம்பழம் இருந்தால் போதும். மாம்பழம் வந்து மை ஃபேவரட் ஃப்ரூட்டுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாம்பழம் ஸ்மெல் பிடிக்காது. இன்றைக்கி நான் தால்ச்சாக்குள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே அம்மா தான் கட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு தான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு? எல்லோரும் தொழுதாச்சா, சாப்பிட்டாச்சா? ஃபஸ்ட்டு நான் வந்து கீ ரைஸ்க்குள்ளது தான் நான் ரெடி பண்ணுறேன். கீ ரைஸ் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கிறதுனால அதை நான் டைரெக்டாக நான் வைக்க மாட்டேன் அடுப்பில். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வானலில் கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆஸ் யூசுவல் கீ ரைஸ் வந்து நிறைய நான் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். இந்த வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க, அதனால் பிரியாணி செய்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி கீ ரைஸ் செஞ்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் வந்து சாப்பிட்றது அது முடியாது. அதனால் கீ ரைஸ் செய்கிறது பெட்டர்னு நினச்சிக்கிறேன் நான். எல்லாருக்குமே இங்கே கீ ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டு சரி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை எல்லாமே போட்டு சரி கிரேவி செஞ்சுருவேன்னு சொல்லி சிக்கன் கிரேவியும் நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நல்லா கொஞ்சம் பெப்பர் தூக்கலை, பெப்பர் சிக்கன் தான் நான் செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அது ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 kg தான் எடுத்திருக்கேன் சிக்கன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி இருக்குது. கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க, காரப்பொடி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. தயிர், கெட்டியான தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதெல்லாம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் பீசஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க சிக்கன் பீசஸும் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் கோட்டிங் ரெடி ஆகட்டும். சூப்பராக அப்சர்வ் ஆகும், நல்லாவும் இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த கீ ரைஸ் தால்ச்சோருக்கு சூப்பராக இருக்கும். இது சிக்கன் கிரேவி மை ஃபேவரட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். இது நான் தால்ச்சா நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன்னு பாருங்கள். இது அள்ளி போட்ட தால்ச்சான்னு சொல்கிறது. இது நான் ஷார்ட்ஸில் நான் போடுறேன். பருப்பு வேக வச்சுக்கோங்க. எல்லாமே வதக்க தேவையில்லை. இதை எப்படியும் எல்லாமே வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். தால்ச்சாக்கு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தான் இது. ஆனால் இந்த தால்ச்சா சூப்பராக இருக்கும். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நல்லா பார்க்க நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். யாராவது பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தால்ச்சா ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, எண்ணெய், அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்க போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் டைரெக்டாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது மாங்காவை போட்டு கடைசியில் புளி ஊற்றணும். சரி, இதுக்கிடையில் தண்ணி கொதிச்சிருச்சு. நான் அரிசியும் கழுவிக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து 24 கேரட் அரிசி தான் நான் எடுத்துருக்கேன், பச்சை அரிசி தான் நான் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு என்னடா அடுப்பில் வச்சுருக்கேன் தானே பார்க்குறீங்க. நான் புது குக்கரில் வச்சதே இல்லை. இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சுங்க. நான் எலக்ட்ரிக் குக்கரில் வச்சு ஆன் பண்ணுவோம், கரண்ட்டு போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. சரி என்னடா செய்கிறது, வேறு பாத்திரத்தில் எனக்கு மாற்றவும் முடியல. சரி சிம்மில் வச்சு நம்ம சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பர்னரில் வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நான் ரைஸை போட்டாச்சு. தால்ச்சா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தால்ச்சா. இது பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இது தண்ணியும் கொதிக்குது, ரைஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி வச்சு நான் இது வரைக்கும் நான் பர்னரில் வைக்கவே இல்லை. இன்றைக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்டேஜில் பெப்பர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கசந்துடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. தால்ச்சா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. தால்ச்சா கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. எம்மியாக இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். தால்ச்சாவுக்கும் தால்ச்சோருக்கும் சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் ஒவ்வொரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. எங்கள் பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டோம். ஆமாங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஜூஸை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்தோடனே எலக்ட்ரிக் குக்கர்லேயே வச்சுட்டேன் ரைஸு. எலக்ட்ரிக் குக்கரில் கீ ரைஸ் செஞ்சால் நல்லா புலாவ் மாதிரி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை இனிமேல் குளிச்சுட்டு தொழுதுட்டு இனிமேல் சாப்பிட வேண்டியதான். சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே சமையல் எல்லாமே ஓவரு. எல்லாருமே நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. நாங்களும் எல்லாருக்காகவும் நாங்களும் துவா செய்கிறோம். சமையல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு பார்த்தா எங்கள் நஃபிகா பொண்ணு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. என்னடான்னு கேட்டால் பீஃப் பிரியாணி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. பிள்ளையும் சூப்பராக குளிச்சுட்டு ஜும்மா தொழுகைக்காக அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. பீஃப் பிரியாணி செஞ்சுருந்துருக்காங்க. சரி, நேபர்ஸ் வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து வந்துச்சு. சரி, நாம் அந்த சாப்பாடை வாங்கிட்டு நம்ம செஞ்சு தான் அவங்களுக்கு நான் கொடுத்தேன் நான். அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமை ஜும்மா சூப்பராக நல்லவமாக முடிஞ்சிச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.